வீட்டிலே பானிபூரி செய்ய போகிறோம். வாங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் சுண்டல் போட்டு பேச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டிலே பானிபூரி செய்ய போகிறோம். அதுக்கு பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பானிபூரி அந்த கிரேவிக்கு இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் சூடானதும் பாருங்கள், அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை எண்ணெயில் போட்டுக்குவோம். இது நல்லா வதங்கட்டும். கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது 3 இதில் போட்டுக்குவோம். நல்லா எண்ணெய் வர வரைக்கும் வதக்கும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச சுண்டல் இதில் கொட்டிக்குவோம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பூரி போட்டு எடுத்தால் முடிஞ்சது. பூரி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பூரி ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. குழம்பு மசாலா குழம்புங்க, பானிபூரி மசாலா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கேரட்டு வெங்காயம் போட்டிருக்கோம். பானி தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். எப்படி சவுண்ட் வருது பாருங்கள், நல்லா கிறிஸ்பாக இருக்குங்க. இன்னொன்று இந்தமாதிரி கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிறது மட்டும் கிறிஸ்ப் இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அனுபவம் தானே, நல்லாயிருக்கு நம்மளே செய்கிறது. இப்போ கொஞ்சம் இந்த குழம்ப ஊற்றிக்கலாம். பொரி நாங்கள் ரெடி பண்ணல, சும்மா வீட்டில் இருக்க செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சோம். மிச்சர் கொடுப்பட்டேன். இது மேலே கொஞ்சம் மிச்சர் தூவிக்கலாம். தாராளமாக போட்டுக்கலாம். நம்ம கடையில் கொஞ்சம் தான் போடுவாங்க கேரட்டு, நம்ம கொஞ்சம் நல்லா தாராளமாகவே போட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் பூரி உடச்சி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலே பானிபூரி மசாலா ரெடி பண்ணியாச்சு. வாங்க சாப்பிட்லாம். எப்போயாவது தான் செஞ்சு சாப்பிடுவோம், அதனால் நீங்களும் வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எப்படி இருக்குது பட்டு? நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.